போன ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து நான் எந்த ஒரு ஸ்பெஷல் டே இல்லாம நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு பதிலா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து ஏதோ பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல. சரி அது உங்க முன்னாடி நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணலான்னு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணலாம். மேக்கப் அந்த செட். பாக்ஸ்ல ம். ஒரு கம்பெனியோட பேர் இருக்கு. அண்ணாச்சி ஆப்லேருந்து வாங்கியிருக்கீங்களா? என்னது இது? நான்ஸ்டிக் தவா. ஓகே. நான்ஸ்டிக் தவா தான். இது வந்து லேட்டஸ்ட் பிரீமியம் மாடல் போல இருக்கு. சரி, இதுல இந்த தவா வந்து வச்சு என்ன பண்ணுவீங்க? இதுல வந்து தோசை ஊத்தலாம், ம் சப்பாத்தி போடலாம், ம் மீன் கூட பண்ணலாம். மீன், ப்ரான் எல்லாமே பண்ணலாம். செம்மையா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? ம் ட்ரே மாதிரி இருக்கு. நல்லா ஒரு இதெல்லாம் ஒரு கிரிப்பும் இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்லா கிரிப் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இதுல சர்ப்ரைஸ்ல எப்படி வரும்? சுயநலம் கலந்த ஒரு சர்ப்ரைஸ். நீ வந்து இந்த மாதிரி உனக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா, சமையலுக்கு தேவையானதெல்லாம் இருந்ததுன்னா, நீயும் ஒரு இன்ட்ரெஸ்டா சமைப்ப. கஷ்டம் இல்லாம சமைப்ப. அடி பிடிக்காது, கருகாது. அதே சமயம் எனக்கும் கொஞ்சம் வகை வகையா சாப்பாடு கிடைக்குமேன்னு ஒரு நட்பாசை. தவா வாங்கியிருக்கா, திருப்பி எதுக்கு பேன் போட்டிருக்கீங்க? கியூட்டா இருக்குப்பா. ஏய் செம்மையா இருக்குல்ல? இந்த பிரெட்ல நம்ம டோஸ்ட் பண்ணுவோம்ல, சாண்ட்விச் எல்லாம் பண்றதுக்கு செம்மையா இருக்கும். இதுல வந்து இந்த சாண்ட்விச் கிரிப் அது அப்படியே அச்சு வந்துரும். செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையா இருக்குப்பா. நீங்க தான் பே பண்ணி வாங்குனீங்க, திருத்தன்னு விളിக்கிறீங்க. சர்ப்ரைஸ்லாம் வந்து வாங்கி கொடுக்கும்போது எவ்வளவு ஆச்சு ஏதாச்சு அதெல்லாம் சொல்லக்கூடாதுடி. ஓ வாவ். இந்த பால் காய்ச்சறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, ரசம் வைக்கிறதுக்குலாம் கரெக்டா இருக்கும். நம்ம ஃபேமிலிக்கு இது கரெக்டான சைஸுங்க. நல்ல வெயிட்டுப்பா. நல்லா இருக்கு. நல்லா அடி பிடிக்காம இருக்கும். இவ்ளோ சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. கிச்சன் மாடல்ல கிச்சனா மாத்திட்டீங்கன்னா அண்ணாச்சி ஆப்ல புது கிச்சன் கிடைக்குமான்னு பாக்குறேன். இது என்னது செம்மையா இருக்கு. யாராவது உண்மையிலேயே கல்யாணம் ஆகி புதுசா போறாங்க, ஒரு புது வீட்டுக்கு போறாங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் ஆர்டர் வாங்கி பண்ணி கொடுத்தா கொடுத்துடலாம். செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதுல என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுங்களா? குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்குங்க. நம்ம இந்த பொரி எப்போ எவ்வளவு வெயிட்டா இருக்கு பாருங்கப்பா. இது செம்ம வெயிட்டா இருக்கு. கடாய் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க எந்த கடாய்க்குமே வந்து மூடி கிடையாது. கடாய்க்கு மூடி இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, அழகா வந்து இப்போ அழகா மூடி வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமே குக் ஆயிடுது. இதனால கேஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. பொரியல் பண்றதுக்குமே நல்லா ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கும் காய்கறி வேக வைக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ இது ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர் குவாலிட்டி. அப்படியே தலைமுறையா தாங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாத்திரம் இது சூப்பரா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பொருள் வந்திருக்குப்பா. இது செம்மையான பாத்திரம்ப்பா. இந்த பாத்திரம் இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். என்ன தெரியுமா இது? இது வந்து நார்மலா ஒரு குழம்பு கூட போட்டுட்டு இப்படி மூடி வச்சுக்கலாம் போல இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம தண்ணி ஊத்திட்டு இதுல உள்ள வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது நல்லா ஸ்டீம் ஆயிக்குது. காய்கறி எல்லாம் இதுல போட்டு வச்சுக்கலாம். இது நல்ல குவாலிட்டியா இருக்குப்பா. எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எல்லா பாத்திரமே நல்லா வெயிட்டா கொடுத்துருக்காங்க. அழகா இடி வச்சு மூடிக்கலாம். இங்க பாருங்க, சூப்பரா இருக்குல்ல? இதெல்லாம் இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இது எல்லாமே எனக்கு உபயோகமான பொருள். மாதிரி அல்லல்ல வந்துகிட்டே இருக்கு. நான் தான் சொல்ல வந்த மனசுல. அப்ப இது லவ் தானே ஜெசி? லவ்தான். நம்ம வீட்டுல ஒரு பழைய இட்லி கூட்டா இருந்துச்சு. ஒரு புதுசா ஒண்ணு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அது ஒரு டைம் கழுவும் போதும் ஃபுல்லாவே ஓபன் பண்ற வேண்டியதானே. இது ஓபன் பண்ண முடியலங்க. இது இந்த பாக்ஸ் நல்லா கெட்டியா இருக்கா, அதனால எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பாவோட பொம்மை எல்லாம் போட்டு வச்சுக்கலாம்ல, அதனால கிழிக்காம எடுக்கணும்னு ஒரு பொறுப்பா நடந்துக்கிறேன். யாருக்காவது ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் வைக்கணுமா? யாருக்காவதா? எனக்கு வேண்டி வேற யாருக்காவது. ஏன்னா கியூட்டா இருக்கு பாருங்க. இதுல பூவெல்லாம் போட்டிருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி சைஸ்ல இருக்கு. ஐயோ சாமி. ஏய் சாரிடா, கேமரா ஆன் பண்ணலடா. நான் அப்ப ஆன் பண்ணது. அனைத்து வேஸ்டா? நானு அப்ப ஆன் பண்ண. சரி விடுங்க, பரவாயில்ல, தொலை விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா சொன்ன ஆன்ல தான் இருக்கு. நான் கூலா தான் இருக்கேன். உங்கள் முகத்திலேயே தெரிகிறது நீங்கள் எவ்வளவு கூலாக இருக்கீங்க. டப்புன்னு மண்டையில ஒரு முட்டையை உடச்சு போட்டுதான் எல்லாரும் ஆஃப் பாயில் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு சூடாயிருச்சு. ஆஹா, இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பொருளுங்க. நம்ம வீட்டுல இட்லி குண்டாவை கழுவும் போது எனக்கு அப்படியே கதி கலங்கி இருப்பேன். ஆஹா, இப்போ புதுசா ஒண்ணு வாங்கியிருக்கீங்க.
இது எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பாக்குறேன். ஐ குக்கரே சாரி இட்லி குண்டா. இது வந்து என்னன்னு எனக்கு தெரியல. அது கிட்ட காமி. எனக்கு தெரிஞ்சு இது சூடா இருக்கும்போது எடுப்போம் இல்லையா, இப்ப எடுக்கிறது. பாருடா, சூப்பரா இருக்குல்ல, இங்க பாருங்க என்னென்னலாம் இப்ப தேவைப்படுதுன்றத வந்து இப்போ அழகா பார்த்து ரெடி இப்படி பண்ணிருக்காங்க. வெந்திருக்கும், சூடா இருக்கும். இப்போ இங்க நம்ம புடிச்சுக்கிட்டு இப்படி வந்து எடுக்கலாம். அவ்வளவுதான், எடுத்து இப்படி வச்சிடலாம். எடுத்தா முடிஞ்சு போச்சு. சூப்பர்ல. ஆமா, இதோட மூடி ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இட்லி குண்டா யூஸ் பண்றதா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வந்து இதுல வந்து நார்மலா வந்து குக்கராவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது விசில்லாம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, நம்ம வந்து குக்கர் மாதிரி கூட ரைஸ் கூட இதுல வேக வச்சுக்கலாம். இதுல பார்க்க நிறைய பேருக்கு நான் சொல்லிக்கிறேன், யாருக்காவது வீட்டுல ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உருப்படியானதான் வாங்கி கொடுங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது லேடிஸ்க்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு. ஓன் ஒய்ஃபுக்கு மட்டும் தானே? அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு, அடுத்தவங்க ஒய்ஃப்க்குலாம் வாங்கி தர வேணாம். குக்கரும் ஆச்சு, இட்லி குண்டாவும் ஆச்சு. குட்டி ட்ரீ இல்ல ஸ்டார் வருது, சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான். இந்த வாட்டி வந்து எதிர்க்க கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு போட்டியா நம்மளும் வந்து ஸ்டார் தொங்க வர்றோம். இந்துவாவே இருந்தாலும் நாங்களும் கொண்டாடுவோம். இது ஒரு சமத்துவ வீடு என்பதை நாம் நிரூபிப்போம். எஸ், அவ்வளவுதான். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ பொருள் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு சர்ப்ரைஸா வாங்கியிருக்காரு. நான் வந்து இம்புடுக்கூண்டு ஒரு பூ வாங்கி கொடுத்ததுக்காக, அப்புறம் ஒரு சட்டை வாங்கி கொடுத்தேன். வேற எதுவும் நான் பெருசாக வாங்கி தரல. ஆனால் அதுக்கு எனக்கு இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால என்ன தெரியல, ஒரு வேற மதரானங்கட்டி அந்த ஃபீல் வந்துருச்சா என்னன்னு. எனிவே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. கடையை சாத்திக்கலாமா? சாத்திக்கலாம், இழுத்து மூடிடலாம். நன்றி, வணக்கம்.